NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸில் பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலுக்கும் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல போகிறோம். இந்த கான்செப்ட் வீடியோ டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ், ஜேஇ போஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம்எம்சி டி ஆர்சனல் பிரின்சிபல் அதுபடி ஒர்க் ஆகும். டி ஆர்சனல் பிரின்சிபல்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு, நம்ம காயில் ஒரு காயில்ஸ் இருக்கு, அந்த காயில் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு மேக்னெட் பெர்மனன்ட் மேக்னெட் ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் பண்ணும். இந்த காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் பண்ணும். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்ராக்ஷனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் அந்த மெக்கானிக்கல் மூவ்மெண்டால பாயிண்டர் மூவ் ஆகுது. இதுதான் டி ஆர்சனல் பிரின்சிபல். இதை மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பெர்மனன்ட் மேக்னெட் கிடையாது, ஆனால் ரெண்டு ஃபீல்டு தேவைப்படுது. ஸோ இப்போ ஒரு ஃபீல்டு எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சாஃப்ட் அயன் பீஸ் அதில் என்ன பண்ணால் கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ சாஃப்ட் அயன் பீஸில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபீல்டு உருவாகும், அந்த காயில் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஃபீல்டு உருவாகும். சரியா? நான் மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் அந்த காயில் பாஸ் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காக சாஃப்ட் அயன் பீஸில் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ் எல்லாம் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலில் டிஃப்ளெக்டிங் டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட். அந்த காயில் வழியாக அவருடைய கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, TD is equal to NPAI. Nங்கிறது அந்த டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், Pங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, Aங்கிறது ஏரியா, I கரண்ட். சரியா? ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலை பொறுத்தவரையில். பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையில் டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. பிஎம்எம்சியில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட், டிஃப்ளெக்டிங் டார்க் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஃப்ளெக்டிங் டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். ஸோ இப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, TD is equal to 1/2 half square DL/d theta. DLங்கிறது என்ன அப்படின்னா, இண்டக்டன்ஸ் ஆஃப் தி காயில், இந்த காயிலோட இண்டக்டன்ஸ், தீட்டாங்கிறது டிஃப்ளெக்ஷன். சரியா? ஐங்கிறது கரண்ட். ஸோ அடுத்து இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் என்ன பண்ணணும்னா, மெஷர்ஸ் கால்குலேட் அவரேஜ் வேல்யூ ஆஃப் தி இன்புட் சிக்னல். உங்களை இன்புட் வருதுன்னா அந்த அவரேஜ் வேல்யூ தான் மெஷர் பண்ணணும். இது மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எம்எஸ் வேல்யூ மெஷர் பண்ணும். புரிஞ்சுக்க முடியுதா? மூவிங் காயில் அவரேஜ் வேல்யூ மெஷர் பண்ணோம், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ மெஷர் பண்ணோம். ஓகே, அப்போ இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஒன்லி ஃபார் டிசி. பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஆஃப் போத் ஏசி அண்ட் டிசி. சரிங்க சார், இப்போ இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் நான் ஏசியை இன்புட்டாக கொடுத்தா என்ன நடக்கும்? ஏசியை தெரியாமல் இன்புட்டாக கொடுத்துட்டேன், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மீட்டர் டேமேஜ் ஆகுமா? அப்படியே மீட்டர் டேமேஜ்லாம் ஆகாது. ஏன்னா இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் மெஷர்ஸ் அவரேஜ் வேல்யூ. இப்போ நீங்கள் ஏசியை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஏசிடி அவரேஜ் வேல்யூ என்ன? ஒரு ஏசி வேவ்ஃபார்முக்கு அவரேஜ் எடுத்தீங்கன்னா 0. ஒரு ஏசி வேவ்ஃபார்முக்கு நீங்கள் அவரேஜ் வேல்யூ எடுத்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஏசியை ஏசி சிக்னலை ஏசி கரண்ட் ஆர் ஏசி வோல்டேஜ் இதை இந்த பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலில் மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா அது அவரேஜ் வேல்யூ 0ங்கிறதுனால இது டிஃப்ளெக்ஷனே இருக்காது. ஸோ அப்போ பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் சூட்டபிள் ஒன்லி ஃபார் டிசி, பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. சரியா? அடுத்து பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயோட ஸ்கேல் யூனிஃபார்மாக இருக்கும். ஏன் ஸ்கேல் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னா, டிஃப்ளெக்டிங் டார்க் ப்ரொபோஷனல் டு கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால ஸ்கேல் யூனிஃபார்மாக வச்சிருப்பாங்க. சரியா? பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நான் யூனிஃபார்ம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் போடும்போது அந்த டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் யூனிஃபார்மாக தான் இருக்கும். சரியா? அடுத்து அக்குரேசி ஹை அக்குரேசி. ஏன்னா ஸ்கேல் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அக்குரேசி ஹை அக்குரேசி இருக்கும். இங்கே ஸ்கேல் நான் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால கொஞ்சம் அக்குரேசி கம்மியாக இருக்கும், மாடரேட் அக்குரேசி தான் இருக்கும். அடுத்து சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இது பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் ஹை சென்சிட்டிவிட்டி, பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லெஸ் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேம்பிங்னா என்ன அப்படின்னா, நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம், கரண்ட் பாஸ் பண்ண உடனே ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இப்போ பாயிண்ட் மூவ் ஆகுது, அந்த பாயிண்ட் அப்போஸ் பண்ணுறதுக்கு, அது ஆசிலேஷன்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொசிஷன், ஸ்டெடி பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு டேம்பிங் தேவைப்படுது. சரியா?
அப்போ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூவிங் காயிலை பொறுத்தவரை எடி கரண்ட் டேம்பிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. எடி கரண்ட் டேம்பிங்கிறது ஒரு எடி கரண்டை உண்டாக்கி அதே அப்போசிங் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆசிலேஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் யூஸ் பண்ணுறது வந்து எடி கரண்ட் டேம்பிங். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங்கிறது எடி கரண்ட் டேம்பிங் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, எடி கரண்ட் டேம்பிங் ஆக்சுவலாக எஃபெக்டிவான ஒரு டேம்பிங் கம்பேர் வித் ஆல் அதர் டேம்பிங்கை பொறுத்தவரையில். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இங்கே நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணுறதுனால ஏசி யூஸ் பண்ணுறோம். இந்த எடி கரண்ட் டேம்பிங் வந்து ஏசியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்போஸ் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையில் ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எடி கரண்ட் டேம்பிங் யூஸ் பண்ணலாம். பட் காமனாக வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பவர் கன்சம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லோ. ஏன் லோனா அதுக்கு கரண்ட் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல், கரண்ட் கம்மியாக கரண்டே போதும், அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக கரண்டே போதும். பட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் ஸ்கொயருங்கனால லாஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இதுதான் கம்பாரிசன்ஸ் மூவிங் காயிலுக்கும் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உள்ள கம்பாரிசன்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கொஷின்ஸில் வரும். சரியா? இப்போ நான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது டிஎன்பிசி டிப்ளமோ 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து என்ன டேமிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க காமனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதில் இந்த லிஸ்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜஸில் இந்த ஆப்ஷனில் உள்ள அட்வான்டேஜஸில் எது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலுக்கு சூட் ஆகாத அட்வான்டேஜஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து மூணாவது பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயிலுடைய ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து எது? சரியா? இந்த மூணுக்குடைய ஆன்சரை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சர் வந்து சொல்லுங்கள். சரியா? இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் டவுட் வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.